கடலியல் சம்பந்தமாக புனிதமிகு குர்ஆன் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். சூரா அல் ஃபுர்கானில் அத்தியாயம் 25 வசனம் 53 இரு கடல்களை ஒன்றிணைத்து வைத்திருப்பவன் அவனே. ஒன்று சுவையும் இனிமையும் வாய்ந்தது, மற்றொன்று உப்பும் கசப்பும் கலந்தது. அவைகள் சந்தித்தாலும் கலப்பதில்லை. இரண்டுக்கும் இடையே ஒரு தடுப்பு இருக்கிறது, அது தடுத்துக் கொண்டிருக்கிறது. குர்ஆனில் சூரா அர் ரஹ்மான் அத்தியாயம் 55 வசனம் 19-20 மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான். இரு கடல்களையும் அவனே சந்திக்கச் செய்தான், ஆயினும் அவைகளுக்கிடையில் ஒரு தடுப்புண்டு. இடையில் இருக்கும் அந்த தடுப்பை அவைகளால் மீறவே முடியாது. முற்காலத்தில் திருக்குரான் விரிவுரையாளர்கள் குரான் என்ன சொல்கிறது என்று திகைத்தார்கள். நல்ல தண்ணீர், உப்பு தண்ணீர் இருப்பது நமக்கு தெரியும். ஆனால் அவைகளுக்கு இடையில் ஒரு தடுப்பா? அவைகள் சந்தித்தாலும் கலக்காது. இன்று கடலியல் விஞ்ஞானம் வளர்ந்ததால் நமக்கு தெரிய வந்துள்ளது. அதாவது ஒரு நீர் மற்றொரு நீருடன் கலக்கின்ற போது தன்னுடைய சொந்த கூறுகளை இழந்து மற்ற நீரின் தன்மையை பெறுகிறது என்கிறார்கள். நீரின் இயல் மாற்றம் ஏற்படுகின்ற சரிவான பகுதி உண்டு. அதை குரான் பர்சக், கண்ணுக்கு புலப்படாத தடை என்கிறது. பல விஞ்ஞானிகள் இந்த கருத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். அமெரிக்காவிலும் கூட கடலியல் விஞ்ஞானி டாக்டர் ஹே இதை ஒப்புக்கொள்கிறார். மேலும் டாக்டர் வில்லியம் கேம்பல் தனது புத்தகத்தில் இது ஒரு அவதானிக்கத்தக்க விஷயம்தான் என்கிறார். அந்த காலத்தில் மீனவர்களுக்கு இரு வகை தண்ணீர் இருந்தது தெரியும். ஆகவே முகமது நபி அவர்கள் சிரியாவிற்கு சென்ற பொழுது கடலுக்குள் சென்றிருப்பார் அல்லது மீனவர்களுடன் பேசியிருப்பார். இருவகை தண்ணீர் இருப்பது எல்லோருக்கும் தெரியும் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கண்ணுக்கு புலப்படாத அந்த திரையை பற்றி சமீபத்தில் தான் தெரிய வந்தது. விஞ்ஞான பூர்வமாக நாம் பார்க்க வேண்டியது பர்சக்கை தானே தவிர இருவகை தண்ணீரை அல்ல. இப்போது கருவியலுக்கு வருவோம். டாக்டர் வில்லியம் கேம்பல் ஏறக்குறைய பாதி நேரம் இதை பற்றி தான் பேசினார். அவர் பேசிய சின்னஞ்சிறு குதர்க்கமான விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க நேரம் இடம் தராது. சுருக்கமாக பதில் அளிக்கிறேன். அது திருப்தியாக இருக்கும் என்று நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். விரிவான விவரங்களுக்கு என்னுடைய குரானும் நவீன விஞ்ஞானமும் மற்றும் குரானும் மருத்துவ விஞ்ஞானமும் என்ற ஒளி நாடாக்களை பாருங்கள். அரபுக்கள் குழு ஒன்று கருவியல் பற்றி குரானிலும் ஹதீசுகளிலும் வந்த கருத்துக்களை அவர்கள் திரட்டி ஒன்று சேர்த்து அதை டாக்டர் கீத் மூரிடம் அளித்தார்கள். அப்போது அவர் கனடா நாட்டின் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் உடற்கூறியல் துறையின் தலைவராக இருந்தார். தற்போது அவர் கருவியலில் முதன்மை வாய்ந்த விஞ்ஞானிகளில் ஒருவர். குரானின் பல மொழிபெயர்ப்புகளை ஆய்ந்த அவரிடம் கருத்தை கேட்டார்கள். அவர் சொன்னார், குரானிலும் ஹதீசுகளிலும் நான் பார்த்த விஷயங்கள் நவீன கருவியல் விஞ்ஞானத்தோடு உடன்படுகின்றன. ஆனால் சில விஷயங்களை என்னால் சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் தவறு என்றும் சொல்ல முடியாது, ஏனென்றால் அதை பற்றி எனக்கே தெரியாது என்றார். அப்படியான 2 வசனங்கள் தான் துவக்கத்தில் குரான் இறங்கிய போதே இறங்கியவை. சூரா அல் அலக் அத்தியாயம் 96 வசனங்கள் 1-2 அவை சொல்கிறது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி கலக் கலகல் இன்சான மின் அலக். ஓதுவீராக படைத்தவும் இறைவனின் திருப்பெயர் கொண்டு தொத்திக் கொண்டிருக்கும் அட்டை போன்ற ஒன்றிலிருந்து மனிதர்களை படைத்த உமது இறைவன் பெயரால் பறைசாற்றுவீராக. டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்ன வாதத்திற்கு நாம் வருவோம். ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை நாம் ஆய்கின்ற போது அந்த சொல் தோன்றிய காலகட்டத்தில் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் சொன்னது சரியே. அர்த்தத்தை ஆய்வதற்கு அந்த சொல் வெளியான காலகட்டத்தில் எந்த மக்கள் அதை பயன்படுத்தினார்களோ அதை ஆராயத்தான் வேண்டும். அவருடைய இந்த கருத்தை பொறுத்தவரையில், பைபிளை பொறுத்தவரையில் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் பைபிள் இஸ்ரவேலின் குழந்தைகளுக்காக அந்த சமயத்திற்காக மட்டுமே வந்தது. மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 5-6 இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கூறினார், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும். யார் புறஜாதியினர்? யூதர் அல்லாதோர், முஸ்லிம்கள், இந்துக்கள். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலின் வீட்டார் இடத்திற்கு போங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனம் 24 காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார்களுக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துவும் பைபிளும் இஸ்ரவேல் குழந்தைகளுக்காக வந்தவையாகும். ஆகவே பைபிளை ஆய்வதற்கு அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்களையே நாம் பார்க்க வேண்டும். ஆனால் திருக்குரான் அந்த காலகட்டத்தில் இருந்த அரபு மக்களுக்கு மட்டுமல்ல, திருக்குரான் முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல, திருக்குரான் மொத்த மனித இனத்திற்காகவும் அருளப்பட்டது. யுக முடிவு நாள் வரைக்கும் வழிகாட்டுவதற்காக வந்ததாகும். சூரா இப்ராஹிம் அத்தியாயம் 14 வசனம் 52 சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 185 சூரா அல் ஜுமர் அத்தியாயம் 39 வசனம் 41 குரான் முழு மனித இனத்திற்காக என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் நபிகள் நாயகம் அவர்கள் முஸ்லிம்களுக்காகவோ அரபியர்களுக்காகவோ மட்டும் அனுப்பப்படவில்லை. மேலும் திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் 21 வசனம் 107 வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை
இந்த உலகத்தாருக்கு அருட்கொடையாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை. ஆகவே குர்ஆனை பொறுத்தவரையில் அதன் அர்த்தத்தை அந்த காலத்திற்காக மட்டுமே என்று வரையறுக்க முடியாது. அது எல்லா காலங்களுக்கும் பொருந்தும். அலகா என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்னவென்றால் அட்டை போல் ஒரு அம்சம் அல்லது தொத்திக் கொள்வது. ஆகவே புரொஃபசர் கீத் மோர் ஆரம்ப கட்டத்தில் கரு அட்டை போன்ற வடிவம் கொண்டதை நான் அறிந்திருக்கவில்லை என்றார். அவர் தனது ஆய்வுக்கூடத்திற்கு சென்று அங்கு ஒரு மைக்ரோஸ்கோப் வழியே கருவின் ஆரம்ப கட்டத்தை ஆய்ந்தார். பிறகு ஒரு படத்திலிருந்து அட்டையோடு அதை ஒப்பிட்டு பார்த்தார். அதன் ஒற்றுமையை பார்த்து அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். இதோ பாருங்கள், இது அட்டை மற்றும் மனித கருவின் படம். டாக்டர் வில்லியம் கேம்பல் காட்டியது மற்றொரு கோணத்தில் தெரிகின்ற தோற்றம். நான் புத்தகத்தை இப்படி காட்டினால் நீள் சதுர வடிவத்தில் இருக்கிறது. அதையே இப்படி காட்டினால் இது வேறொரு தோற்ற வடிவம். இந்த விளக்க வரைபடம் புத்தகத்தில் தரப்பட்டுள்ளது. ஸ்லைடில் காண்பிக்கப்பட்ட படமும் இதில் உள்ளது. நான் அதை அலசுவேன் இன்ஷா அல்லாஹ். புரொஃபசர் கீத் மோரிடம் 80 கேள்விகள் கேட்கப்பட்ட பின் அவர் சொன்னார், இந்த 80 கேள்விகளையும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னிடம் கேட்டிருந்தால் அதில் பாதிக்கு மேல் எனக்கு பதில் தெரிந்திருக்காது என்றார். ஏனென்றால் கருவியலின் ஞானமே கடந்த 30 ஆண்டுகளாகத்தான் முதிர்ச்சி பெற்றுள்ளது. இதை அவர் 80களில் சொன்னார். இப்போது நாம் டாக்டர் கீத் மோரை நம்புவோமா? அவருடைய வாக்குமூலங்கள் வெளியே விற்கப்படுகின்றன, ஒளிநாடாக்கள் விற்கப்படுகின்றன. அதுதான் உண்மை, அன்னாவுல் ஹக், பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலம். அல்லது டாக்டர் வில்லியம் கேம்பல் டாக்டர் கீத் மூருடன் ஏதோ பேசினேன் என்றாரே, அதை நம்ப போகிறீர்களா? அல்லது இதோ இந்த இஸ்லாமிய பதிப்பு நூலில் ஆதாரங்கள் தரப்பட்டிருப்பதோடு நான் காண்பித்த புகைப்படங்களும் உள்ளன. மேலும் வெளியே விற்கப்படும் ஒளிநாடாக்களில் அவருடைய வாக்குமூலத்தை கேட்கலாம். இப்போது முடிவெடுக்க வேண்டியது நீங்கள்தான். டாக்டர் கேம்பலுடன் அவர் பேசியதை நம்புவீர்களா அல்லது வீடியோவில் அவர் பேசுவதை நம்புவீர்களா? என்னுடைய வீடியோவை டாக்டர் கேம்பல் காண்பித்தாரே, அதற்கு 100% ஆதாரம் உள்ளது. சந்திரன் பிரதிபிம்ப ஒளி பெற்றது, அதை பற்றி பிறகு பேசுகிறேன். டாக்டர் கீத் மோர் அதன் பிறகு குர்ஆன் ஹதீசுகளிலிருந்து திரட்டிய தகவல்கள் மனித வளர்ச்சி என்ற இந்த நூலில் இணைக்கப்பட்டுள்ளது. 3வது பதிப்பு கண்டுள்ள இந்த மகத்தான நூல் ஒரு தனிப்பட்ட ஆசிரியரால் அந்த ஆண்டில் எழுதப்பட்ட மிக சிறந்த மருத்துவ ஆய்வு நூல் என்ற விருதினை பெற்றது. இதுதான் அந்த இஸ்லாமிய பதிப்பு. ஷேக் அப்துல் மஜீத் அல் ஜிந்தானியால் வெளியிடப்பட்டது. டாக்டர் கீத் மோரே அதற்கு நற்சான்றிதழும் வழங்கியுள்ளார்.